வேற எப்படி வரும்? இத இப்படி போடணும். இங்க பாருங்க, இப்படிதான் வரும் பாருங்க. இதுதான் கரெக்ட். 13 தான் வரும். நீங்க 10 போட்டு வச்சிருக்கீங்க. சாரிடா தங்கம், அப்பா படிச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல, அதான் மறந்து போச்சு. அப்பா, உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லவா? என்ன சொல்லு? இத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியா நீங்க சொல்லி கொடுத்துடலாம். அப்படி என்ன சீக்ரெட்? என்னோட ஃப்ரெண்டோட பேரண்ட்ஸ் என்னோட புக்ல இருக்க கிளாसेस எல்லாமே போன்ல டுட்டோரியலா வச்சிருக்காங்கப்பா. அதுல நிறைய டீச்சர் சொல்லி தருவாங்க. அத நீங்க பாத்தீங்கன்னு வைங்க, எனக்கு நீங்க ஹோம்வொர்க் ஈஸியாவே சொல்லி தரலாம். சரிடா, வேற வழியே இல்ல, அதான் பண்ணியாகணும். ஆனா இந்த ஐடியா நான் உங்களுக்கு கொடுத்தேன்னு யார்கிட்டயும் சொல்லாதீங்கப்பா. கனி, நீ வேற. இந்த ஐடியா எல்லாருக்கும் தெரியும். ஊர்ல இருக்கிற முக்காவாசி பேரண்ட்ஸ் இப்படிதான் ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் கரெக்ட் தான். இது எனக்கே என் ஃப்ரெண்ட் தான் சொன்னான். அவங்க அம்மா அதை பார்த்து தான் அவளுக்கும் ஹோம்வொர்க் பண்ணி தருவாங்க. சரி, அடுத்து பாப்போம். அப்புறம் இதையும் சொல்லிட்டாங்க. அண்ணி, 7 வருஷமா ராகவனை யாராலையும் மாற்ற முடியல, உங்களையும் மறக்கடிக்க முடியல. ஆனா இன்னைக்கு உங்க பொண்ணு அவனை மொத்தமா மாத்திட்டா. சீக்கிரமே இந்த வீட்டில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாறும் அண்ணி. உங்களுக்கு நான் கொடுத்த சத்தியத்தை உங்க பொண்ணோட சேர்ந்து நான் காப்பாத்துறேன் அண்ணி. அப்போ ஓ, இது கரெக்ட் இல்லையா? என் தங்க புள்ள என்ன பண்றாங்க? ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? குட் குட்.